தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாம் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 5 காலேஜுக்குரிய கட் ஆஃப் டீட்டெயில் லாஸ்ட் இயர் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னோம். இந்த வருடத்திற்கு அது எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை தொடர்ந்து இரண்டாவது வீடியோவாக இன்றைக்கி ஒரு 5 காலேஜ் அல்லது 4 காலேஜ் கிட்ட நம்ம கவர்மெண்ட் காலேஜில் லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப் என்ன, இந்த வருடத்துக்கு எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஏன்னா லாஸ்ட் டைம் போட்ட அந்த கட் ஆஃப் வீடியோவில், அதாவது காலேஜ் வைஸ் கட் ஆஃப் வீடியோவில் சில காலேஜில் மென்ஷன் பண்ணி இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் காலேஜும் இந்த லிஸ்ட்டில் வரும். ஒரு 5 காலேஜை ஒரு வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரே டைமில் எல்லா காலேஜை பற்றி ஒரே டைமில் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதிகபட்சம் என்னோடய எய்மே ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ முடியணும். 6 to 8க்குள்ளே அந்த வீடியோ முடியணும் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, அந்த வரிசையில் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், அதுக்கப்புறம் மதுரை அண்ட் இந்த காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து இன்னொரு மிக முக்கியமான காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு முக்கியமான காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தது, ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கரெக்டாக நான் இந்த வருடம் எவ்வளோ மதிப்பெண் தேவைப்படுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஓசி கேட்டகரியில் இருக்கிற பட்சத்தில் வந்து 644 வந்து முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரி 628 முடிஞ்சிருக்கு. அதே போல் பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 615, எம்பிசி 615 தான். எஸ்சி கேட்டகரி 537 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்ஏ கேட்டகரி 501, எஸ்டி கேட்டகரி 481 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து 500க்கு கம்மி அப்படின்றது கிடையாது. இந்த கடைசியாக இருக்கிற எஸ்டி கேட்டகரி மட்டும்தான் 481. மீது எல்லாமே 500 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த கோயம்புத்தூர், மதுரை, ஸ்டான்லி, கீழ்பாக், எம்எம்சி இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு 550 கீழே இருக்கிறீங்கனாவே இந்த காலேஜ் பற்றிலாம் மேக்ஸிமம் யோசிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் டாப் மோஸ்ட் இருக்கிற காலேஜ் லிஸ்ட்டில் வர்றதுன்றதுனால கிட்டத்தட்ட வந்து மதிப்பெண் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது ஒரு வருஷமும். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ரவுண்ட் 1. சரி, அதே போல் சேலம் மெடிக்கல் காலேஜ். சேலம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 617 முடிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப குறைஞ்சிருக்கு. கோயம்புத்தூருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் வந்து 644 ஓசி கேட்டகரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 617 அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு குறைஞ்சு வந்திருக்கு இந்த காலேஜில் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிசி 612, பிசிஎம் கேட்டகரி 596, எம்பிசி 597, எஸ்சி கேட்டகரி 517, எஸ்ஏ கேட்டகரி 462 அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 439 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அடுத்து நம்ம இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி 623 க்ளோஸ் ஆகிருக்கு. தென் பிசி கேட்டகரி 618, பிசிஎம் 600, எம்பிசி 603, எஸ்சி கேட்டகரி 533, எஸ்சிஏ 463, எஸ்டி கேட்டகரி 464. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் வந்து மிக குறைவானது. அதனால் கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? கிட்டத்தட்ட ரவுண்டு 1க்கும் ரவுண்ட் 2க்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்டுலையுமே எல்லா காலேஜ்லையுமே ஒரு சில கேட்டகரிக்கு, அதாவது பிசி அண்டு ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி அண்ட் ஓசி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண்லேருந்து 3 மதிப்பெண் அளவு தான் குறைஞ்சி வரும் செகண்ட் ரவுண்டுக்கு, பொதுவாக எல்லா காலேஜ்லையுமே சரி. அதுக்கு கீழே இருக்கிற பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க்கு 7 மார்க்கு மேலே வரும். சில கேட்டகரி 10 மார்க் மேலே குறைஞ்சி வரும். இரண்டாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இது எல்லா காலேஜுக்குமே பொருந்தும். ஸோ அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்க்கலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரி 626, பிசி கேட்டகரி ஓசி கேட்டகரி 626, பிசி 621, பிசிஎம் 608 இதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி கேட்டகரி 607, எஸ்சி கேட்டகரி 534, எஸ்சிஏ 467 அண்ட் எஸ்டி வந்து 432 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் நம்ம சொல்லிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பிசி கேட்டகரி 614, ஓசி கேட்டகரி பிசி 604, பிசிஎம் 592, எம்பிசி 585, எஸ்சி கேட்டகரி 513, எஸ்சிஏ 439 அண்ட் எஸ்டி கேட்டகரி 456. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்
நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. ஸோ இதுதான் கடைசி மார்க்காக இருந்திருக்கு. அப்போது இந்த காலேஜெல்லாம் இருக்கணும்னா நம்ம இந்த அளவுக்கு லாஸ்ட் இயரே இருந்ததுன்னு சொன்னால் இந்த வருடத்திற்கு குறைந்தது இப்போ நான் என்ன மதிப்பெண் சொன்னனோ ஒரு காலேஜிலுமே குறைந்தது 10லேருந்து 12 மதிப்பெண் ப்ளஸில் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ அதிகப்படுத்திட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஸ்கோராக இருக்கும். நான் சொல்கிறது இது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வரல, சேஃபஸ்ட்டு ஸ்கோராக உங்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன மதிப்புலேருந்து ஒரு 10லேருந்து 12 மதிப்பெண் நீங்கள் ப்ளஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வருடத்திற்குரியது. இப்போதைக்கு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப நம்ம எக்ஸாக்டாக திரும்ப கட் ஆஃப் வீடியோ கொடுப்போம். அதில் நியர்பை இருக்கும் உங்களுக்கு. நியர்பை இருக்கும். அதில் கன்ஃபார்மாக எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.